வணக்கம். நம்ப கிட்டத்தட்ட அந்த சிந்தியுங்கள், செல்வந்த ராகங்கள்னு சொல்லிட்டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில் பத்தி ஒரு புஸ்தகம் நான் படிச்சத உங்களோட பகிர்ந்துட்டு வந்துட்டே இருந்தேன் இல்லையா? அது இப்போ வந்து அ அவர் சொன்னது வந்து என்னன்னா, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த எழுத்தாளர் இந்த புஸ்தகத்த எழுதினவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஒரு 500 பேர வந்து சந்திச்சு, அவங்க எப்படி வெற்றியாளர் ஆனாங்க? எப்படி வந்து இவ்ளோ பெரிய செல்வந்தர் ஆனாங்கங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே அவங்க கூடவே அவர் நடந்து, அது நெறைய விதமான ஆராய்ச்சிகள் செய்து எழுதி போட்ட அம் இந்த இதுதான். புஸ்தகத்தில அவர் அவர் சொல்றாரு மொத்தமே 13 பாயிண்ட்டு. 13 ஸ்டெப்ஸு 13 இது வந்து தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அவரோட கருத்தா இருக்கு. இந்த 13ல கண்டிப்பா ஒரு ஆளு வெற்றியாளன் ஆக முடியும். எ இத ஃபாலோ பண்ணானா, இத வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தா அப்படின்னு சொல்றாரு. இந்த 13ல கடைசி 11, 12, 13 எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ மீன் நான் வந்து என்ன சொல்றது? ரொம்ப ஒரு அ எனக்கு அ இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஆக்சுவலி நான் வந்து இந்த சின்ன வயசுல நான் படிச்ச ஸ்கூல்ல எப்படின்னா வந்து உங்களுக்கு நம்ப சின்ன பசங்க தான். பட் ஆனா அவங்க வந்து வரவங்கலாம் பெரிய பெரிய ஆளுங்க. மாரி வந்து ஆழ்நிலை தியானம் அது இது அத பத்திலாம் பேசுறவங்க. இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அந்த மாரி பேக்ரவுண்ட் அந்த மாரி ஒரு இது. ஸோ, அப்போ அது நமக்கு வந்து கேட்கறச்சே வந்து, என்ன ஏதாவது ரீல் விடுறாங்களா? அப்படின்ற மாரியெல்லாம் இருக்கும். இந்த இந்த ரூம்லயே இருப்பேன் நானு, அங்க போயிட்டு வருவேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸு அந்த அந்த மாரி அந்த திங்கிங், ஒரு பெரிய லெவல்ல வந்து அவங்க வந்து இந்த இத பத்தி பேசினவங்கள பத்தி அவங்க நமக்கு அ பேசுவாங்க. அப்ப நமக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு 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 சில பேர் வந்து கிண்டல் அடிப்பாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் இதெல்லாம் ஆர்வம் ஜாஸ்தி. ஆனா அதே நேரத்தில ஒரு பயமும் உண்டு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பார்த்தா என்ன ஆகும்? அப்படின்ற மாரி. ஸோ இவரு என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா அதுதான் அதுதான் வந்து ஆ உண்மையானது. இந்த கடைசி 13 பாயிண்ட்ல கடைசி 3 என்னன்னா 11, 12, 13 அவர் என்ன சொல்றாருன்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆ ஆழ்மனம், அடிமனம் சொல்றீங்களா அது. பிரெயின் நம்ம மூளை. அதுக்கப்புறம் வந்து 3வது பாயிண்ட் அவர் சொல்றது வந்து, ஆ லைக் 6ஆம் அறிவு. சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 3மே வந்து ஒண்ணோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கிறதுனால, அத வந்து தனித்தனியா பேச போறதில்ல. நான் இத வந்து ஒட்டுமொத்தமாவே அவர் என்ன பாயிண்ட்ஸ் இங்க பேசியிருக்காரு, அத நான் அப்படியே சொல்லிடுறேன். ஆ இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த இதில வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லச்சு, இவர் என்ன சொல்றாரு, நம்ம அடிமனம் வந்து ஆ ஆழ் ஆழ்மையா வந்து நம்ம ஆழமான ஒரு திங்கிங் அந்த ஒரு சிந்தனை வர்றது வந்து நெறையா விஷயங்கள பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உள்ளுணர்வு அந்த மாரி ஏதோ ஒண்ணு சிலது வந்து பண்ணாத அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். சில டைம் வந்து நம்மள அறியாமலே ஏதோ ஒண்ணு விழப்போகுது அப்படின்னு எப்படி யார் சொல்றாங்க அப்படின்னு தெரியாது. கொஞ்சம் முன்னாடி அப்பா! நான் 2 நிமிஷம் முன்னாடி இருந்தேன்னா, நான் அதில வந்து அமுங்கி போயிருப்பேன். இல்ல என் மண்டையில விழுந்திருக்கும். அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி அந்த உள்ளுணர்வு, அந்த அ ஆழ் ஆழ் மனது, இந்த அடிமனது, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஒண்ணு இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம அத வந்து தட்டி எழுப்ப மாட்டோம். பொதுவாவே வந்து நம்ம வந்து ஒரு அலட்சிய பாங்கு மேலோக்காவே லைக் நெறையா இதில வந்து நம்ம அ அ மேல் தட்டிலேயே உலாவிட்டு வந்துருவோம். ஏன்னா நம்ம மூளை பத்தி அவர் சொல்றச்ச அது அடுத்த இதில சொல்றச்சவே சொல்றாரு. அதோட அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த விஞ்ஞானி சொல்றாராம். ஆ லட்சம் இல்ல அதுக்கு கோடிக்கு மேல. ஆனா, அவ்ளோ வயர் வயரா இருக்கிற இந்த மூளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எல்லாமே வந்து ஒரு கன்னா பின்னா நம்ம குப்பைய அப்படி போட்டா மாதிரி இல்ல. அது வந்து யார் யார் எங்கெங்க இருக்கணும், எந்தெந்த இடத்துல எது இருக்கணுன்ற மாரி கரெக்ட்டா நம்ம இப்போ துணிய அடுக்கி வச்ச மாரி, புஸ்தகங்கள அடுக்கி வச்ச மாரி ஒரு நீட்டா தான் அது இருக்கு. அதுலேருந்து பளிச்சு பளிச்சுன்னு அந்த இந்த ஒரு மாரி மின்னல் மாரி தெறிச்சு போறது, இந்த மாரி வந்து சொல்ற விஷயங்கள அந்த மூளையும் ரொம்ப சிலாகிச்சு அவர் சொல்றாரு. அதாவது இந்த அந்த ஒரு 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 கட்டுக்கோப்பா ஒரு ஒரு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு புரியாத விஷயம் தானே. மூளையோட ஒரு ஒரு விஷயமும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வர இடத்துல அந்த ஒரு இத என்ன சொல்றாரு, கனெக்டிங் லிங்க் அப்படிங்கிறாரு. இந்த சப்கான்ஷியஸ், பிரெயின் அந்த இது வந்து 6ஆம் அறிவு எல்லாமே ஒரு கனெக்டிங் லிங்க்ல தான் ஓடின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம எதையுமே வந்து ஒரு பிளானிங் பண்ணிட்டு, நம்ம அத வந்து நம்ம ஆழ் மனசுக்கு சொல்லிடுறோம். நான் சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஒரு "நீ ஒண்ணுமே வேணாம்பா, அலார்ம் கிளாக்கே வேண்டாம் உனக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட அப்பாலாம் சொல்லுவாரு, "என்ன எப்படிப்பா விடிகாத்தால 4 மணிக்கு எழுந்துக்கிறீங்க? அலார்மே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நாங்கலாம் அப்பலாம் கேட்போம், கிண்டல் அடிப்போம்.
ஒரு சிலர் சொல்லிட்டு படுத்துக்கேன் மனசுக்கு அப்படின்னு. 4:30 மணிக்கு எனக்கு எழுந்துக்கணும், இல்ல 4 மணிக்கு இங்க போணும் அப்படிங்கிறது சொல்றச்ச, அது ஏதோ ஒண்ணு தட்டி நம்மள எழுப்பிடுமா. அதுக்கு அத வந்து இன்னொரு ஆங்கிள்ல போட்டோம்னா, ஹேபிட் அப்படின்றது கூட. ஸோ நல்லதெல்லாம் வந்து நம்ம ஹேபிட் ஆக்கிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ப வந்து எந்த விதமான ஒரு சந்தேகம் படாம தான் பண்ணணும். ஏன்னா அது எழுப்பும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். உள்ளுணர்வ நம்ம நம்பணும் அப்படின்றாரு. ஆ சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து உறங்கவே போறதில்ல, தூங்கவே போறதில்ல. டே அண்ட் நைட் விடிய விடியும் பகலாவும் அது உழைச்சுட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபினைட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதையும் அப்பப்போ யூஸ் பண்றாரு இங்க. அதாவது என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு கணக்கு வழக்கு இல்லாத ஒரு புத்திசாலித்தனம், ஒரு அறிவு. அந்த அ அந்த பிரபஞ்சத்தில கொட்டி கிடக்கிறது. அது நம்ப கிட்டத்தட்ட அதாவது வெறுமனே நம்மள சாப்பிடுறதுக்கு, தூங்குறதுக்காகவா இவ்ளோ லட்சக்கணக்கான வயரிங்க பண்ணி வச்சிருக்கோம். இந்த இயற்கை இந்த பிரபஞ்ச சக்தி. இல்ல, இல்ல. ஏதோ ஒண்ணு இருக்கணும் இல்லையா? நம்ம அத தாண்டி அ அதாவது அதோட நாம வந்து ஒரு கனெக்ஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி இப்போ இப்போ ரேடியோ எங்கேயோ இருக்கு ரேடியோ ஸ்டேஷன். நம்ம வீட்டு மாடியில ஒண்ணும் இல்ல. ஆனா எப்படி நம்ம வீட்ல இருக்கிற சின்ன டிரான்சிஸ்டர்ல அந்த பாட்டு ஒலி வருது அப்படின்னு இந்த இவர் கேட்குறாரு. இந்த புஸ்தகத்த எழுதினவர் ஸோ இந்த மாரி பல விஷயங்கள். எப் எப்படி அத ஒலி வாங்கி எப்படி நம்ம ஒலி வாங்கி வாங்கி அத வெளியில வந்து நம்ம எப்படி ப்ராட்காஸ்ட் பண்றது? வெளியில குடுக்கறது அப்படிங்கிற மாதிரி நம்ம மூளையும் சில விஷயங்கள வாங்குறது, சில விஷயங்கள வெளியில குடுக்கறது. ஆ சில விஷயங்கள அது வந்து ம் ப்ராசஸ் பண்றது. எப்படி செயல்படுத்தி அத வெளில கொண்டுறது அப்படிங்கிறச்சு. அந்த அதோட ஆற்றல வந்து நம்ம இன்னும் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணச்சு, ஆ வேற விதமா இணைக்கும்போது, அது எங்கேயோ அந்த சக்தி நம்மள வந்து வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடும். ஆனா, எப்படி இப்ப இந்த ரேடியோக்குள்ள வர்றது வந்து ஒரு இடத்துல அது ஒலி வாங்கிட்டு அத வந்து நமக்கு புரியாத விதத்துல அது வந்து அத ஆ செஞ்சு நம்மகிட்ட எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறதோ, ஒரு பாடலாவோ, ஒரு செய்தியாவோ அந்த மாரி கொண்டு சேர்க்கிறதோ, அந்த மாரி நமக்கு புரியாது. ஆனா, நம்ம சாதாரணமா நம்ம மூளையும், நம்ம உள் மனசும், ஆழ் மனசும் சேர்ந்து அவங்க வந்து அந்த அனுப்புற செய்தி போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு கரெக்ட்டா அது ஆனா அது அவங்க அவங்க அனுப்புறது வந்து அதுக்கு புரியிற மாரியான ஒரு இதுல. ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்ப நம்ம வந்து ம் பிரேயர் பண்றோம் இல்லையா? ஒரு ஒரு அ வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம வேண்டுதல் வைக்கிறச்சே வந்து என்ன மாரி உணர்ச்சியில வைக்கிறோம்? அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. நம்ம வந்து ஒரு பயத்தோட, ஒரு சந்தேகத்தோட இது பண்றச்ச அது ஒண்ணும் நடக்க போறதில்ல. மோஸ்ட்லி பார்த்தா நம்ம எல்லாம் வந்து நம்ம கையால பண்ணக்கூடியது, என்னால முடியுன்றதெல்லாம் பண்றச்சு, நம்ம அப்படியே பண்ணிட்டே இருப்போம். எல்லாமே நம்ம கைவிட்டு போச்சு, கைமீறி போச்சுங்கிறச்சு தான் நம்ம ஓடி போயி வேண்டுதல தொடங்குவோம். இல்ல அந்த இத ம் அதான் அந்த பிரேயர் வேண்டுதல செய்றோம் இல்லையா? அந்த நேரத்தில வந்து நம்ம என்ன பண்றோம், நடக்குமா? நடக்காதா? நடக்குமா? நடக்குமா? சந்தேகம், பயம் இதெல்லாம் கலந்து சேர்ச்சே, நம்ம என்ன அனுப்புறோம்னா, சந்தேகத்தையும், பயத்தையும் தான் இந்த வெளில அனுப்புறோம். நம்ம மூளையிலேருந்து, ஆழ் மனசுலேருந்து ஒரு கலவையா ஒரு 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 கேவலமான உணர்ச்சிய வந்து வெளில அனுப்புறச்சு, அது என்ன பண்ணுது, பிரபஞ்ச சக்தியும், சரி, சரி, சரி அவ்வளோதான். இது எனக்கு என்ன கிடைச்சதோ, அதையே நான் உனக்கு திருப்பி குடுத்துறேன்ற மாரி குடுக்கறச்சே நமக்கு வந்து இந்த அ அ ஒரு நம்ப எதிர்பார்த்த இடத்துக்கு நம்ம போறதில்ல. நான் கண்டிப்பா வெற்றியாளன் ஆகணும். நான் கண்டிப்பா ஆ இவ்ளோ பணம் சம்பாதிக்கணும். அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு 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 வ அ அளவிட முடியாம எப்படி இந்த கடல் இருக்கு. கடல் சக்தி மாரி நம்ம சொல்லி போட்டோம்னா, அதே மாதிரி தான் அது போயிட்டு நம்மகிட்ட திரும்பி வரச்சு நம்மளாலயே வாங்கி வாங்கி வைக்கிற அளவுக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பாசிட்டிவிட்டி அந்த ஒரு ஆ நேர்மறையான எண்ணங்களோட போச்சு. அது நேர்மறையா தான் ஒரு நமக்கு பதிலையும், ஒரு வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அதே மாரி நம்ம எதிர்மறையா வந்து நெகட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் இல்லாம நெகட்டிவ் தாட்ஸ கொண்டு போய் கலறி எப்படி எப்படி குப்பைய கொண்டு போட்டா, குப்பைய போட்டா குப்பை தானே கிடைக்கும். அந்த மாரி வரா மாரி ஆயிடும் அப்படின்னு. ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட எப்படி நாம வந்து கடிவாளம் போட்டு அத ஒரு பாசிட்டிவா ஒரு நல்ல நல்ல சிந்தனைகள வச்சு வச்சு நம்ம வந்து அனுப்பினோம்னா, அதுக்கேத்த மாரி நம்ம வாழ்க்கையும் சிறக்கும். சிறந்து நிக்கும் அப்படிங்கிறாரு. ம். ஓகே. அதே மாதிரி 7 மேஜர் பாசிட்டிவ் எமோஷன்ஸ். அதாவது எதிர்மறையான உணர்ச்சிகள். இது நம்ப சாதாரண நடைமுறையிலேயே சொல்றது தானே. அ
நமக்கு வந்து நல்ல ஒரு எண்ணங்கள வச்சுக்கோ, அன்ப காட்டு அது மாரிலாம் சொல்ற மாரி இந்த 7 இது என்னன்னா, டிசையர். இட் இஸ் விருப்பம். அளவிட முடியாத ஒரு வெறியான விருப்பம் இருக்குல்ல, அந்த விருப்பம் வச்சிருக்கணும் எந்த விஷயத்துலயும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பிக்கை. ஃபெய்த்ங்கிறது நம்பிக்கை. அதுக்கப்புறம் வந்து லவ்வுங்கிறது ஆஃப்கோர்ஸ் அன்பு. செக்ஸுங்கிறது காமம். அதுக்கப்புறம் வந்து எந்தூசியாசம்ங்கிறது ஆர்வம். அப்புறம் ரொமான்ஸுங்கிறது காதல். அதுக்கப்புறம் வந்து ஹோப் அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறது. நம்ப நம்ப எதிர்பார்ப்பு வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பா இருப்போம்ல. நல்ல செய்தி வரும்பா இன்னைக்கு. தபால்காரர் வரும், நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள், நல்லத எதிர்பார்த்துட்டு நம்ம காத்திருந்தா நல்லது தானே வரப்போகுது. அப்படிங்கிற மாரி தான். அந்த நம்பிக்கையோட சேர்த்து நம்ம இது பண்றச்சே. அதே நேரத்தில இது 7க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு? 7 எதிர்மறை நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்ன? அத நம்ப அவாய்ட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா அத நம்ப தவிர்க்கணும். நம்ம வாழ்க்கையில அதுக்கு இடமே கிடையாது. அப்படிங்கிறது என்னன்னா, ஃபியர் பயம், ஜெலசி பொறாமை, அப்புறம் ஹேட்ரட் வெறுப்பு, ரிவெஞ்ச் பழி வாங்குற எண்ணம், அப்புறம் வந்து கிரீடு பேராசை, சூப்பர்ஸ்டிஷன் மூட நம்பிக்கை, அதுக்கப்புறம் வந்து ஆங்கர் கோவம். இந்த 7ம் வந்து நம்ம சைடுல நம்ம பக்கத்துல கூட ஒரு நிழல கூட அத தொடக்கூடாது. அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, நம்ப சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து எப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு அநியாயத்துக்கு ஆற்றல் மிகுந்தது. இப்ப நம்மளே நம்ம வந்து பிலீவ் பண்றோம்னா, ஐயோ! நான் ரொம்ப அழகு. ஐஸ்வர்யா ரேஞ்சுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சுக்கு நம்ப வந்து நம்மள நினைக்க நினைக்க, நம்ம எண்ணங்களும் அந்த மாரி தான் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெனச்சு பாருங்களேன். நான் இது சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன் நானு. அப்படி ஆகிட மாட்டோம். பட் வந்து நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ, அதனால நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு கான்ஃபிடென்ட்டா எல்லாத்தையுமே செய்வோம். நல்லாவே இருந்தா கூட சில பேர் நினைப்பாங்க, ஐயய்யோ! எனக்கு எதுவுமே எடுக்காங்க. நல்லாலாம் அது இல்ல எனக்கெல்லாம் அவ்வளோலாம் வராது. அப்படின்னு நினைக்க நினைக்க, நம்மள மக்களும் அதே மாரி இல்ல நம்மள எதிர்பக்கம் பார்க்குறவங்களும் அதே மாரி பார்ப்பாங்க. எனக்கெல்லாம் கிடைக்குங்களா? அப்படி அந்த மாரி எதுக்கு? எனக்கு கிடைக்கல யாருக்கு கிடைக்கும்? அது வந்து ஒரு நம்ப ஆட்டோ சஜஷன் அப்படின்ற மாதிரி. நீ வந்து உன்னோட ஆழ் மனத்த வந்து நீ வந்து அ ஒரு இன்ஃபினைட் இன்டெலிஜென்ஸ் லைக் முடிவில்லாத ஒரு அறிவு இருக்கு இல்லையா? நம்மள தாண்டி ஒண்ணு இருக்குல்ல. இந்த பிரபஞ்ச சக்தியில. அதில கொண்டு இத ஏத்தி விட்டுர்றோம். அதோட சேர்த்து நம்ம மூளையும் சேர்த்து ஒரு கனெக்ஷன் குடுக்குற மாரி வச்சுக்கங்களேன். கண்ணுக்கு தெரியாத ஒரு கனெக்ஷன். இப்போ ரேடியோக்கும், காத்துல வர இதுக்கும் வந்து கனெக்ஷன் இல்ல. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு கனெக்ஷன். இந்த மாரி நெறைய விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாம உலகத்துல நடந்துட்டு தானே இருக்கு. ஸோ அந்த மாரி நம்மள நாமளே அதுல வந்து ஆ சேர்த்து விட்டுக்கணும். அந்த பிரபஞ்ச சக்தியோட. ஓகே. அல்ல இது எழுத்தாளரோட வார்த்தைகள் இது. அடிமனம் ஒரு பாலமா செயல்படுறது. ஓகேங்களா? அது வந்து முடிவில்லாத அறிவு. அத வந்து நம்ம புரிஞ்சுக்கிற வகையில சொற்கள அமைத்து, பிரார்த்தனைகள நம்ப அந்த மாரி அனுப்பினோம்னா, அசல் சிந்தனை, அந்த அதிர்வு வந்து ஆன்மீக அதிர்வா மாறிடுறது. நம்ம நம்ம நெனைக்கிறோம், இப்ப எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம்னா, அது வந்து என்ன ஆயிடுது, நம்ம ஒரு ஒரு ரொம்ப வந்து ஒரு வ அத குறிச்சு அ ஆ ஆ எண்ணங்கள அதுல வந்து சேர்த்து போடும்போது, அந்த நம்பளோட அசல் சிந்தனை தான். இது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறது, இது நம்மகிட்டேருந்து வந்தது. அத வந்து நம்ம ஆன்மீக அதிர்வா கொண்டு போறோம். லைக் ஒரு ம் தெய்வ நம்பிக்கைங்கிறதும் இல்ல. எப்படி சொன்னா வச்சுக்கோங்களேன், வந்து ஒரு மாரி அ அ கை கூப்பி வணங்கி கேட்டாலும் சரிதான். இல்ல ஆழ்மனத்தோட நம்ம வந்து அத அட்டாச் பண்ணிட்டு சொன்னாலும் சரிதான். அது என்ன ஆயிடும்னா, இந்த நம்பிக்கையும் அதோட சேர்த்து கொண்டு போகும்போ, பிரபஞ்ச சக்தி நமக்கு கண்டிப்பா கொண்டுரும். ஆனா ஒரு விஷயம், நம்பிக்கையும், அச்சமும் ஒண்ணோட ஒண்ணு ஒத்து போகவே போகாது. நீங்க வந்து பண்ணுமா? நடக்குமா? இப்படின்னு யோசிச்சு, யோசிச்சு நீங்க இத கொண்டு பிரபஞ்ச சக்திகிட்ட சேர்த்தீங்கன்னா, கண்டிப்பா நடக்காதுங்க. அதே நம்ம வந்து நம்பிக்கையோட அத கனெக்ட் பண்ணி, "அச்சத்த தவிர், அச்சம் தவிர் அவ்வளோதான்" அப்படின்ற மாரி பாரதியார் சொல்ற மாரி, அச்சத்த தவிர்த்துட்டு நம்ம முன்னோக்கி போட்டோம்னா, நம்ம நம்பிக்கைய, அந்த எண்ணங்கள நிச்சயமா அது வந்து கலந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒலி வாங்கி ஒலிபரப்பி மாரி தான் நம்ம மூளை வந்து செயல்படுறது. எல்லா விதத்திலயும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் உள்மனம் 3 முக்கியமான விஷயம் என்னன்னா, உள்மனம் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரியேட்டிவ் இமேஜினேஷன். அது வந்து என்னன்னா, கற்பனை. ஆழ ஆ ஆழமா ஒரு நல்ல வளம்மிக்க கற்பனை. அதோட சேர்ந்து தான் இந்த ஆட்டோ சஜஷன் அப்படிங்கிறச்சே, நம்ம என்ன ஆயிடுறதுன்னா, நம்ம வந்து தானியக்க பரிந்துரை.
நம்ம வந்து நம்மளே நம்மள வந்து அ அ "உன்னால முடியும், உன்னால முடியும், ஏன் முடியாது?" அப்படிங்கிறத வந்து நம்ம திரும்பி திரும்பி சொல்றச்சு, நம்ம ஆழ்மனமும் அத வந்து நிஜமாவே நம்ப ஆரம்பிக்கும். "நம்மளால முடியும், நம்மளால முடியலனா யாரால முடியும்?" அப்படின்னு. ஸோ இந்த 3 விஷயம் தான் மூளைக்கு வேணும். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறத நம்ம தட்டி எழுப்புறோம். முதல்ல ஆசைய ஊட்டுறோம் அதுக்கு. அந்த ஆசை அப்படியே கனன்று எரியிற ஆசையா ஆறுது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கற்பனா சக்தி குடுக்குறோம். எனக்கு ஒரு இது வந்துருச்சுன்னா, அப்படி இந்த மாரி இத வாங்கிட்டேன்னா, அப்ப நான் அத எப்படி ஓட்டுவேன்? அத எப்படி இது பண்ணுவேன்? இல்ல அந்த ட்ரெஸ்ஸ வாங்கி நான் போட்டேன்னா எப்படி இருப்பேன்? இதெல்லாம் வந்து நம்ம கற்பனா சக்தி கொண்டு, 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 கொண்டு குடுக்கறச்ச என்ன ஆகும்னா, அது பச்சக்குன்னு போய் அந்த ஆட்டோ சஜஷன் அங்க போய் உட்காந்துரும். இந்த தானியக்க பரிந்துரைல திரும்பி, திரும்பி நீங்க நீங்க இப்போ அ ஒரே விஷயத்த வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் அது. நீ அத வாங்கணும்னு சொன்னியே, அத வாங்கணும்னு சொன்னியே, அத பண்ணணும்னு சொன்னியேன்னு உள்ளுக்குள்ளேருந்தே உட்காந்து நமக்காக அது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ, அது வெளில கொண்டு போய் பிரபஞ்ச சக்தியோடையும் இணைச்சிட்டு, நமக்கு அது கிடைக்கிற வரைக்கும் இதுவே வந்து தூங்காது. நம்ம ஆழ்மனம் அது ரெஸ்ட் எடுத்துக்காது. அந்த நம்ம ஆசைப்படுற விஷயத்த நம்மள அடையிற வரைக்கும். ஸோ, அதுதான் ஒரு கிரேட் பார்த்தீங்கன்னா, கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸஸ் ஆர் இன்டான்ஜிபிள். அதாவது பெரிய பெரிய விஷயங்கள் நம்மளால நிஜமாவே தொட்டு உணர முடியாதாம். நம்ம இப்ப தொடக்கூடிய ஒரு இந்த பேனா, பென்சில், கண்ணாடி இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்மளால தொட்டு இதுதான் அதுன்னு உணர முடியும். ஆனா பெரிய விஷயம் லைக் வெற்றியாளன் ஏன்னா வெற்றிய எப்படி நீங்க தொட்டு உணர முடியும்? இல்லையா? ஸோ நீங்க ஒரு அதெல்லாம் அனுபவம் தான். நான் பெரிய ஒரு வ வ சாதிச்சுட்டேன். அப்படின்னா, என்னத்த சாதிச்சுட்ட? சாதனைனா என்ன? தொட்டு உணர முடியாத விஷயம். அந்த மாதிரி. ஓகேங்களா? நேர்மறை, எதிர்மறை. அதான். நேர்மறை, பாசிட்டிவ். எதிர்மறை, நெகட்டிவ். நம்ம கையில நெகட்டிவ்ங்கிற ஒரு இதுவே வேண்டாம். அந்த எண்ணங்களே நமக்கு வரவிடக்கூடாது. அதே மாதிரி இந்த ஆகாயம், அண்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஸ்பேஸ், இந்த ஈத்தர் அப்படின்றது. அதுல வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அத அலட்சியப்படுத்த முடியாது. பிகாஸ் நம்ம மூளைக்குள்ளேயே இப்ப ஒரு சின்ன அடைச்சு வச்ச மூளைக்குள்ளேயே இவ்வளவு கோடிக்கணக்கான ஒரு நியூரான்ஸ் அதெல்லாம் போட்டு விட்டு எலக்ட்ரிக்ஸ் இது மாரி போயிட்டே இருக்குங்கிறச்சே, இந்த அதிர்வலைகள். அங்க அது போயிட்டே இருக்கு. அதே மாதிரி நான் ஸ்டாப்பா. ஸோ இதுவும், அதுவும், இதுவும், அதுவும் கண்டிப்பா ஒரு கம்யூனிகேஷன் இருந்துட்டே தான் இருக்கும். அவங்க ஒருத்தருக்குள்ள அவங்க வந்து கண்டிப்பா ஒரு ம் ஒரு இணைப்பான் மாரி நடந்துட்டே தான் இருக்கும். அத வந்து அந்த அ டாக்டர் ஜே ஜே ஜட்சன் ஹெரிக் அப்படின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல இருந்தவரு. அவர் சொல்றாரு, "ஆ என்னால வந்து இந்த 10க்கு பின்னாடி இவ்ளோ 0 போட்டு மாளல. அத்தன நியூரான்ஸ் இருக்கு நம்பளோட ஒரு மூளைக்குள்ள" அப்படிங்கிறாரு. அவ 0 போட்டு தாளல. அவ்ளோ பூஜ்யங்கள் ஒரு 1க்கு பின்னாடி. அந்த அளவு நியூரான்ஸ் நம்ம மூளையில உட்காந்துருக்கு. குவிஞ்சு கிடக்கு. ஆனா, எதுவுமே வந்து கன்னா பின்னான்னு இல்ல அப்படின்றாரு அவரு. இத வந்து அவர் சொல்றத வந்து 1930ல அவரோட இதுல சொல்றாரு. ஒரு பப்ளிஷிங்ல. அப்பதான் வந்து வாட் இஸ் டெலிபதி? டெலிபதினா என்ன? அதாவது நமக்கு வந்து தொலை உணர்வு. சில டைம் நம்ம இவ இவங்கள பத்தி நெனச்சோனோ அவங்கள்ட்டேருந்து ஒரு ஃபோன் வரும். இல்ல அவங்கள்ட்டேருந்து ஒரு லெட்டர் வரும். இல்ல அவங்கள பத்தி யாராவது பேசுவாங்க. ஸோ இந்த மாரி. அதுதான் வந்து தொலை உணர்வு. அதே மாதிரி இந்த கிளார்வாயன்ஸ்ன்னு சொல்றது வந்து எப்படின்னா, தொலைநோக்கின ஆற்றல். அ நமக்கு இது மாரி வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இது மாரி ஒண்ணு இருக்கு. அப்படி எப்படி இருக்குன்றது எப்படி தெரியும்? எப்படி இது இருக்கு? எதுவுமே புதுசா யாரும் கண்டுபிடிக்கல. எல்லாமே இங்கே தான் இருந்தது. இந்த பகவத்கீதையில சொல்றா மாரி, "எதை நீ கொண்டு வந்தாய்? எதை நீ கொண்டு போக போற? எதுவுமே இல்ல. நீ எடுத்ததெல்லாம் இங்கேயே தான். நீ விட்டதும் இங்கே தான். நீ எடுத்ததும் இங்கே தான்." அப்படின்னு இது எல்லாமே இந்த அண்ட சராசரத்துக்குள்ளேயே தான் சுத்தி வந்துட்டுருக்கு. ஆனா, ஆ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னா கொஞ்சம் எக்ஸைட் ஆறேன். அதாவது என்னன்னா, இது வந்து